சைட் டிஷ் என்ன செய்ய என்ற கவலைக்கு வைக்கும் முற்றுப்புள்ளி. டிஃபன் எதுவானாலும் நம்ம வெஜ் குருமா தான் பெஸ்ட். காய்கறிகளின் கலவையில் மூக்கை துளைக்கும் வாசம். வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். எங்கள் வீட்டு ரெசிபிஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான வெஜ் குருமா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பட்டாணி நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா மசாலா ஐட்டம்லாம் சேர்க்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு என்ன காய்கறிகள் தேவையோ அதை மட்டும் சேர்த்தா போதும் குருமாக்கு. நான் இன்றைக்கி நிறைய காய்கறிகள் சேர்க்குறேன். கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர் இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த காய்கறிகள் வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கலாம். அப்போ தான் வந்து காய்கறிகளில் உப்பு பிடிக்கும். இப்போ மசாலா சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு குழம்பு மிளகா பொடி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடியும், ஒரு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்தோன்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகும். கருகிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து கூட பிரட்டி எடுக்கலாம். நான் சுண்டல் வந்து 2 விசில் வச்சு எடுத்துருந்தேன். அதோட தண்ணியோடையே சேர்த்து லைட்டாக 2 நிமிஷம் வந்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் வதங்கிருச்சு. கடைசியாக வந்து மீல் மேக்கர் வந்து ஊற வச்சுருந்தேன், அதையும் இதோட தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு இதோட சேர்த்துக்கிறேன். இந்த மீல் மேக்கர்லாம் ஆப்ஷன் தான். நீங்கள் கேரட், பீன்ஸ், பட்டாணி, காலிஃப்ளவர் கூட சேர்த்து பண்ணலாம். இல்லை காலிஃப்ளவர் இல்லாமல் கேரட், பீன்ஸ், பட்டாணி சேர்த்தும் பண்ணலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும். காய்கறிகள் சூப்பராக வெந்துடும். அதுக்கு முன்னாடி ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி வறுத்த நிலக்கடலை, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தேங்காய் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ காய்கறிகள் எல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. இந்த அரைச்ச பேஸ்ட்டை இந்த குருமாவில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். இந்த குருமா வந்து பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்கும், இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா வந்து நல்லா கொதித்து வரும்போது நுரையாக வரும். இந்த நுரை அடங்குற வரைக்கும் கொதிக்கணும். இந்த குருமாவோட வாசனை வீடே மணக்கும். ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா திரும்ப இந்த குருமாவை தான் செய்வீங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இந்த நுரை அடங்குற வரைக்கும் கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.